Hi students, next நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்க்ரூ காஜ் பேஸ் பண்ணி சம்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? எந்த மாதிரிலாம் क्वेश्चन கேட்கலாம், எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒவ்வொரு क्वेश्चन மூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन நீட் 2018ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீட் 2018ல கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம क्वेश्चन பெருசா இருக்குன்னு நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா क्वेश्चन பெருசா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்க்ரூ காஜா இருக்கட்டும், வெர்னியர் கேலிப்பர்ல இருக்கட்டும், क्वेश्चन வந்து கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். क्वेश्चन பெருசா இருக்குன்னா நம்ம அந்த ஒரு क्वेश्चனை சால்வ் பண்றதுக்கான டேட்டாஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால क्वेश्चனை பார்த்து டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இருக்கிறதெல்லாம் முதல்ல டேட்டாஸ் எடுத்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் என்ன கேட்கறாங்க அப்படிங்கறத ஃபைனலா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒவ்வொரு லைனா படிச்சு நான் என்ன இருக்குன்னு எடுத்து எழுதுறேன், கவனிங்க. A student measured the diameter of a small steel ball using a screw gauge of least count 0.001 cm. அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஸ்மால் ஸ்டீல் பால், ஓகேங்களா, அந்த ஒரு ஸ்டீல் பாலோட திக்னஸ் அல்லது டயாமீட்டர் அளக்குறாங்களாம். எதை யூஸ் பண்ணினா ஸ்க்ரூ காஜ். அந்த ஸ்க்ரூ காஜோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0.001. அப்ப இவ்வளவு பெரிய இடத்துல அவங்க கொஸ்டின் பெருசா கொடுத்திருந்தாலும் லீஸ்ட் கவுண்ட் 0.001 அப்படிங்கிறது தான் மெயினா அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அப்ப லீஸ்ட் கவுண்ட் 0.001 சென்டிமீட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த மெயின் ஸ்கேல் ரீடிங். நல்லாவே பாருங்க, மெயின் ஸ்கேல் ரீடிங் மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதே டிவிஷன்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கன்வெர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க டிவிஷன்ஸ் எதுவும் இல்லை, மில்லிமீட்டர்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப அதை அப்படியே எடுத்துக்கோங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங் ஈக்குவல் டு 5 millimeter. நெக்ஸ்ட் அந்த ஜீரோ ஆஃப் ஏ சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் கோயின்சைட்ஸ் வித் 25 divisions. அப்ப சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சைட்ஸ் வித் எவ்வளோ, 25th டிவிஷன், 25வது டிவிஷன் கூட கோயின்சைட் ஆகுது. ஓகேங்களா? above the reference line. இது இந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஏன்னா எந்த இடத்துல கோயின்சைட் ஆகுது அப்படிங்கிறது வந்து நம்ம எரர் கரெக்ஷன் பார்க்கும்போது தான் நமக்கு முக்கியம். இப்போ 25வது டிவிஷன்ஸ் கொடுத்துறாங்க, நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் if the screw gauge has zero error கொடுத்துருக்காங்க, zero error equal to -0.004 சென்டிமீட்டர். அப்ப கரெக்ஷன் நம்மளால என்ன எழுத முடியும், 0.0 கரெக்ஷன் equal to +0.004 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, the correct diameter of the ball. அப்ப இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துட்டு டயாமீட்டர் கேக்குறாங்க. அதாவது டயாமீட்டர் என்னது, டோட்டல் ரீடிங் கேக்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னது, மெயின் ஸ்கேல் ரீடிங் அல்லது பிட்ச் ஸ்கேல் ரீடிங். இங்க மெயின் ஸ்கேல்னே கொடுத்துருக்காங்களா, அப்ப மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இதுதான் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் புரியணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எழுதுறேன். +or-0 கரெக்ஷன், இதுதான் ஃபார்முலா. அப்ப நமக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் தெரியும், சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் தெரியுமான்னு கேட்டா இல்ல, டிவிஷன்ஸ் தான் தெரியும். அப்ப அதுக்கான ரீடிங் கண்டுபிடிக்கணும், கரெக்ஷன் தெரியும். ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் கண்டுபிடிக்கணும். அப்ப சர்க்குலர் ஸ்கேல் கோயின்சிடென்ஸ் இன்டு லீஸ்ட் கவுண்ட். அப்ப நமக்கு என்ன தேவை, லீஸ்ட் கவுண்ட் தேவை. அப்ப லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுவுமே கொடுத்துட்டாங்க. அப்ப லீஸ்ட் கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. சர்க்குலர் ஸ்கேல் என்னது 25 இன்டு லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ 0.001 சென்டிமீட்டர். இதை மல்டிப்ளை பண்றோம்னா 25 தான் வரும், அதாவது 0.025. ஓகேங்களா? 1 into 25 25 வரும். அப்ப இந்த 25 அப்படியே இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்றோம்னா 25 இந்த இடத்துல போட்டுக்க வேண்டியது அப்படியே. ஓகேங்களா? 1 into 25 25 தான் வரும். அப்ப 0.025 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க போகுது. இது என்னது, சென்டிமீட்டர். இது என்னது, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். அவ்வளவு நம்ம டோட்டல் ரீடிங் இப்ப போட்டுடலாம். மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன இருக்கு, மெயின் ஸ்கேல் ரீடிங் அல்லது பிட்ச் ஸ்கேல் ரீடிங். ஓகேங்களா? இந்த இடத்துல மெயின் ஸ்கேல் தான் கொடுத்துருக்காங்க, 5 millimeter. நல்லா கவனிங்க, 5 millimeter. 1 millimeterல இருக்கு, இது எல்லாமே என்ன இடத்துல இருக்கு, சென்டிமீட்டர்ல இருக்கு. அந்த ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு இதுல. ஓகேங்களா? அப்ப 5 millimeter அப்படிங்கும்போது அதை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், சென்டிமீட்டருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும், 0.5 சென்டிமீட்டர். ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட். 5 millimeter 0.5 சென்டிமீட்டர். அப்ப இந்த இடத்துல மில்லிமீட்டர்ல மாற்றும் போது 0.5 சென்டிமீட்டர் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்ன வருது, 0.025 சென்டிமீட்டர். பிளஸ் ஆர் மைனஸ், பிளஸ் கரெக்ஷனா மைனஸ் கரெக்ஷனா, எரர் தான் மைனஸ், கரெக்ஷன் பிளஸ் தான். அப்ப பிளஸ் 0.004 சென்டிமீட்டர். நம்ம இப்ப ஆட் பண்றோம் அப்படின்னா 0.5 நெக்ஸ்ட் டிஜிட் தான் இருக்கு, பாயிண்ட் அப்புறம் ரெண்டாவது டிஜிட்ல தான் வந்து 2 இருக்கு. அப்ப 25 அப்படியே போட்டுங்க, 525 பிளஸ் 0.004 எல்லாத்துக்குமே சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 0.5க்கு நேரம் இங்க 0 தான் இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். 2க்கு நேரம் 0 தான் இருக்கு, அப்படியே வச்சுக்கலாம். 5 2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ண, சாரி 5 4 ரெண்டையும் ஆட் பண்றோம், எவ்வளவு வரும், 9 வரும். அப்ப 5 to 9 சென்டிமீட்டர். இதுதான் என்னது, டோட்டல் ரீடிங் அல்லது திக்னஸ்.
திக்னஸ் ஆஃப் த ஸ்டீல் பார். ஓகேங்களா, இது சென்டிமீட்டர். ஆப்ஷன் சென்டிமீட்டர்ல இருக்கா மில்லிமீட்டர்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் சென்டிமீட்டர்ல தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ப 0.529 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பார்க்கறது தான் கொஸ்டின் பெருசா இருக்கு. ஜஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துறாங்க, அந்த ஒரு ஃபார்முலா அப்ளை பண்றது தான். ஓகேங்களா, ஜஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எது தேவைப்படுது, இந்த ஒரு சிஎஸ்ஆர் மட்டும் ஸ்ட்ரைட்டா கொடுக்கல, ஆனா லீஸ்ட் கவுண்ட்டுமே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, அப்ப சிஎஸ்சி இன்ட்டு எல்சி போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருது, ஃபைனல் வேல்யூ கிடைக்குது. ஜஸ்ட் அதை சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வருது. ஓகேங்களா, கொஸ்டின் பெருசா இருந்தாலும் ஆன்சர் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அல்லது நோட் பண்ணிக்கங்க. நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுவுமே இந்த இடத்துல இருந்தே போட்டுடலாம். ஓகேங்களா, இடம் பத்தாது. ஸ்க்ரூ காஜ் gives the following reading when used to measure the diameter of a wire. இதுவும் ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின் தான். நீட் 2021ல ஸ்க்ரூ காஜ் யூஸ் பண்ணி ஒரு ஒயரோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ரீடிங்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, மெயின் ஸ்கேல் ரீடிங். மெயின் ஸ்கேல் ரீடிங் அல்லது பிட்ச் ஸ்கேல் ரீடிங் என்னது 0 மில்லிமீட்டர். அப்ப 0 தாண்டி அது போகல. ஓகேங்களா, 0க்கும் 1க்கு நடுவில் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 0 மில்லிமீட்டர். சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்னு கொடுத்துட்டு ஆனா என்னன்னு கொடுத்துருக்காங்க 52 டிவிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டிவிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்கன்னா அது என்னவா மாத்தணும், இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போடணும். அப்ப 52 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போடுறதா நமக்கு என்ன கிடைக்கும், ஃபைனல் ரீடிங் கிடைக்கும். அப்ப அவங்க கொடுத்துருக்க பேர் சிம்பிளா சொன்னா சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் கொடுக்கல, அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு பேர் என்னது சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ். அப்ப சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் வேணும்னா இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, given that 1 mm of a main scale corresponds to 100 divisions. ரொம்ப முக்கியம், 1 mm மெயின் ஸ்கேலோட 1 mm 100 divisions of circular scale க்கு ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. அப்ப மீனிங் என்னன்னா 1 mm 100 divisions க்கு ஈக்குவல். 1 mm 100 divisions of circular scale பிரிச்சிருக்காங்க. அப்ப which means pitch கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. pitch of a screw gauge, sorry pitch தான் அவங்க கொடுத்திருக்காங்க. நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும், least count of the screw gauge கண்டுபிடிக்கும். least count க்கு ஃபார்முலா என்னது, pitch divided by number of divisions in circular scale. ஓகேங்களா, in circular scale pitchங்கிறது என்னது, இந்த இடத்துல 1 mm 100 பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க circular scale. அப்ப 1 mm அதை என்னவா பிரிச்சுட்டாங்க 100 பிரிச்சுட்டாங்க. அப்ப எவ்வளவு வரும் அப்படின்னா 0.01 mm அப்படிங்கிறது என்னது லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் என்னது 0.01 mm. ஓகேங்களா, அப்ப இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது 52 into 0.01 ஓகேங்களா mm. அப்ப 0.52 mm கிடைக்கும். எதுனா சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் மெயின் ஸ்கேல் ரீடிங் நமக்கு தெரிஞ்சிச்சு, சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் தெரிஞ்சிச்சு. ஃபைனல் என்ன கேக்குறாங்கன்னு பார்த்தறலாம். சர்க்குலர் ஸ்கேல் the diameter of the wire from the above data. ஓகேங்களா, டேட்டாவில இருந்து டயாமீட்டர் கேக்குறாங்க. எரர் பத்தி பேசவே இல்லை அப்படின்னா எரர் இல்லைன்னு அர்த்தம். எரர் பத்தி பேசிருந்தாலும் எரர் ஏதோ இருக்கு, எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதோ டேட்டா கொடுத்திருந்தா தான் எரர் பத்தி நம்ம யோசிக்கணும். எரர் பத்தி எதுவுமே பேசணும்னா கம்முன்னு விட்டுருங்க, இதுல எரர் இல்லை. அப்ப ஃபைனல் ஃபார்முலா என்னது, டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு பிட்ச் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் இங்க வந்து பிட்ச் ஸ்கேலுக்கு பதிலாக மெயின் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்களா, மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். எரர் இருந்தால் தான் கரெக்ஷனே இருக்கும். அப்ப அதுவுமே இல்லை, அப்படியே விட்டுருங்க. மெயின் ஸ்கேல் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னது 0 mm பிளஸ் இது என்னது 0.52 mm. அப்ப ஆன்சர் என்ன வரும் 0.52 mm தான். ஓகேங்களா, 0.52 mm. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்ன அப்படின்னா சென்டிமீட்டர்ல மாத்திருக்காங்க. அப்ப சென்டிமீட்டருக்கு மாத்தும் போது 0.052 சென்டிமீட்டர். ஓகேங்களா, ஃபைனலா இந்த ஆன்சர்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா 0.52 இருக்கு, பட் நம்ம போட்டுட்டு இருக்கிறது மில்லிமீட்டர். ஏன்னா கொஸ்டின்ல இந்த ரீடிங் மில்லிமீட்டர், இந்த ரீடிங் மில்லிமீட்டர். ஓகேங்களா, ஆனா ஆன்சரை வந்து சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப அப்படியே வச்சு போட்டோம்னா நமக்கு இதேதான் வரும். பட் மில்லிமீட்டர்ங்கிறத நம்ம நோட் பண்ணாம வந்திருந்தோம்னா நம்ம இதை சூஸ் பண்ணிட்டு போயிருப்போம். ஓகேங்களா, ஆனா அப்ப என்ன வரும் இந்த இடத்துல 0.02 போது 0.52 வந்து 0.052 சென்டிமீட்டரா மாறும் கன்வெர்ட் பண்ணும்போது. அப்ப இதுதான் ஆன்சர், இது ஆன்சர் இல்லை. ஓகேங்களா, அப்ப இந்த கொஸ்டினுக்கு 0.052 சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். டேட்டாஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியுது, லீஸ்ட் கவுண்ட் மட்டும் கொடுத்த டேட்டா வச்சு லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை இங்க அப்ளை பண்ணி சால்வ் பண்ண முடியுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகேங்களா, இது நீட் 2020ல கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸ்க்ரூ காஜ் ஹஸ் ஏ லீஸ்ட் கவுண்ட். ஸ்க்ரூ காஜோட லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க 0.01 மில்லிமீட்டர். ஓகேங்களா,
there are 50 divisions in circular scale. Circular scale எத்தனை divisions இருக்கு? 50 divisions இருக்கு. ஓகேங்களா? வேற the pitch of the screw gauge கேக்குறாங்க. pitch of the screw gauge கேக்குறாங்க. pitch கேக்குறாங்க. pitch எப்படிங்க சார் கண்டுபிடிக்கலாம்? pitchக்கான actual formula என்னது? distance moved in linear scale by total number of rotation. பட் இந்த இடத்துல டிஸ்டன்ஸும் கொடுக்கல, டோட்டல் நம்பர் ஆஃப் ரொட்டேஷனும் கொடுக்கல. அப்ப என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியும், லீஸ்ட் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா. என்ன ஃபார்முலா அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா என்ன வரும்? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு pitch divided by நமக்கு என்ன வரும்? pitch divided by total number of divisions. Number of divisions in circular scale. ஓகேங்களா? இந்த இடத்துல circular scale division கொடுத்திருக்காங்க, least count கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன கண்டுபிடிக்க முடியும்? pitch கண்டுபிடிக்க முடியும். அப்ப pitch மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது எங்க போய்டும்? மல்டிப்ளிகேஷன்ல வந்துரும். least count into total number of divisions in circular scale. ஓகேவா? least count என்ன கொடுத்திருக்காங்க? 0.01 into 50. இது எதுல வரும்? மில்லிமீட்டர்ல வரும். 50 divisions. ஓகேங்களா? அப்ப 0.50 mm மில்லிமீட்டர்ல. இதே சென்டிமீட்டர்ல மாத்தணும் அப்படின்னா என்ன வரும்? 0.05 சென்டிமீட்டர். ஆப்ஷன் எதுல இருக்கு? ஆப்ஷன் மில்லிமீட்டர்ல தான் இருக்கு. அப்ப மில்லிமீட்டருங்கும் போது 0.50 அல்லது 0.5 ரெண்டும் ஒன்று தானே. 0.50 0.5 ஒன்று தான். அப்ப 0.5 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது என்னது? இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நெக்ஸ்ட் 2024 JEE மெயின்ஸ். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகும். க்ளீன் பண்ணிடுறேன் நான். 2024 JEE மெயின்ஸ் டேட்டாஸ் இங்க இருந்து எழுதிக்கலாம், ஏன்னா அந்த இடம் பத்தாது. ஓகேங்களா? there are 100 divisions on the circular scale of a screw gauge of pitch 1 mm. அதாவது ஒரு ஸ்க்ரூ காஜ், அந்த ஸ்க்ரூ காஜ்ல 100 டிவிஷன்ஸ் இருக்கு. அந்த ஒரு ஸ்க்ரூ காஜோட பிட்ச் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 mm னு கொடுத்திருக்காங்க. அப்ப பிட்ச் 1 mm, அதோட சர்க்குலர் ஸ்கேல்ல இருக்க டிவிஷன் எவ்வளவு? சர்க்குலர் ஸ்கேல்ல 100 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், கொஸ்டின்ஸ் பெருசா இருந்தா டேட்டாஸ் நிறைய இருக்கும், ஈஸியா சம் சால்வ் பண்ணிடலாம். வித் நோ மெஷரிங் குவான்டிட்டி இன் பிட்வீன் த ஜாஸ். அதுக்கு மீனிங் என்னது? நடுவுல எந்த ஒரு பொருளும் வைக்காத போது, எந்த அந்த ஒரு ஜாஸ்க்கு நடுவுல, ஜானா இந்த இடத்துல அந்த ஒரு ஸ்டட்டும் ஸ்க்ரூக்கும் நடுவுல. ஓகேங்களா? the zero of circular scale lies 5 divisions below the reference line. அதுக்கான நீங்க பணம் இப்ப வரையணும். ஜஸ்ட் எப்படி வரையலாம் அப்படின்னா சர்க்குலர் ஸ்கேல், இது ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? zero of circular scale lies 5 divisions below. 1 2 3 4 5. அப்ப 0 of circular scale 5 டிவிஷன்ஸ்க்கு கீழ இருக்கிற எதான மீனிங்? அப்ப இது என்னதா இருக்கும்? 1 2 3 4 5. ஓகேங்களா? 5 டிவிஷன்ஸ் below the reference line. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன கொடுத்திருக்காங்க? the diameter of the wire is measured using the screw gauge. இந்த screw gauge யூஸ் பண்ணி diameter கண்டுபிடிக்க போறாங்க ஒரு வயருக்கு. அப்படி வயரை வச்சு பார்க்கும்போது it is found that 4 linear scale divisions are clearly visible. linear scale எத்தனை டிவிஷன்ஸ் விசிபிள் ஆகுது? 4 டிவிஷன்ஸ் விசிபிள் ஆகுது. ஓகேங்களா? வேற while 60 division on a circular scale coincide with the reference line. reference line கூட ஒரு பொருளை வச்சதுக்கு அப்புறம் அப்ப அதுக்கான படம் வரையறேன். சும்மா எப்படி இருக்கும் அப்படின்னா எத்தனை டிவிஷன் விசிபிள் ஆகுதுன்னு சொல்றாங்க? இது 0th லைனா இருக்கும். 1 2 3 4. ஓகேங்களா? இது 1 2 3 4 4 டிவிஷன்ஸ் விசிபிள் ஆகுது. அதே மாதிரி 60th டிவிஷன், அப்ப 60 அப்படிங்கிற அந்த ஒரு கோடு தான் என்னது? அந்த சர்க்குலர் லைன் கூட சாரி லீனியர் ஸ்கேல் கூட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கொடுத்துருங்க. அப்ப அந்த டேட்டாக்கான டயக்ராம் இது. ஓகேங்களா? என்ன வரையறேன், எப்படி வரையறேன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் diameter of the wire, இதை வச்சு அந்த diameter of wire எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இது நடுவில் எதுவுமே வைக்காதப்ப அப்ப இதை வச்சு எரர் அண்ட் கரெக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். இது ஃபைனல் ரீடிங்க்கு. அப்ப லீனியர் ஸ்கேல் சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 60. ஓகேங்களா? இது எல்லாமே அவங்க கொடுத்த டேட்டாஸ். நெக்ஸ்ட் முதல்ல என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுல இருந்து லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே அவங்க கொடுத்த டேட்டாஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? நான் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறேன். லீஸ்ட் கவுண்ட் என்ன வரும்? pitch divided by
number of divisions in circular scale. ஓகேங்களா, pitch value என்னது 1 mm, number of divisions 100, அப்ப என்ன வரும் 0.01 mm அப்படிங்கிறது என்னது least count ஓட வேல்யூ. ஓகேங்களா, least count ஓட வேல்யூ. அப்ப இந்த இடத்துல என்ன least count equal to 0.01 mm கண்டுபிடிச்சாச்சு ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எடுக்க முடியுமா நம்மளால? இதுல இருந்து சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் அதுக்கு ஃபார்முலா என்னது? அந்த 60 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் போடணும். ஆமா இல்லைங்களா? அப்ப 60 இன்ட்டு லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ என்ன வரும்? 0.01 mmங்களா? ஓகே, அப்ப 0.60 mm அப்படிங்கிறது என்னது சர்க்குலர் ஸ்கேலோட ரீடிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பிட்ச் ஸ்கேல் ரீடிங் கண்டுபிடிக்கலாம். பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அங்க வந்து என்ன லீனியர் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்களா, அதே யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. லீனியர் ஸ்கேல் ரீடிங் நல்லா கவனிங்க. லீனியர் ஸ்கேல்ல 4 டிவிஷன்ஸ் தெரியுது, விச் மீன்ஸ் ஒன்னுல இருந்து இன்னொன்னுக்கு இருக்கிறதுக்கு பேர் என்னது ஒரு டிவிஷன் சொல்லலாமா? அப்ப அந்த ஒரு டிவிஷனுக்கு பேர் என்னது? லீனியர் ஸ்கேல்ல ஒரு டிவிஷனுக்கு பேரு பிட்ச். அப்ப 4 டிவிஷன்ஸ் தெரியுதுன்னா 4 இன்ட்டு பிட்ச் வேல்யூ வரணும். லீனியர் ஸ்கேலுக்கு வந்து 4 இன்ட்டு பிட்ச் வேல்யூ வரணும். அப்ப பிட்சோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க क्वेश्चनல 1 mm. அப்ப 4 இன்ட்டு 1 mm எவ்வளவு வரும்? 4 mm னு வரும். ஓகேங்களா, இது லீனியர் ஸ்கேல் ரீடிங். ஓகேங்களா, அல்லது பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அல்லது மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஃபைனலா எரர் கொடுத்துருக்காங்க. அப்ப எரர் வச்சுமே கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. கிராஜுவேஷன் லைன் ஆஃப் கிராஜுவேஷனுக்கு கீழே இருக்கு அப்படின்னா எரர் என்னது? பாசிட்டிவ். அல்லது 5வது லைன் கூட இருக்கு அது 0 ஆகும்னா என்ன பண்ணும்? 5 மைனஸ் பண்ணா 0 ஆயிடும். அப்ப கரெக்ஷன் மைனஸ்னா எரர் பாசிட்டிவ். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி எரர் பாசிட்டிவ்னா கரெக்ஷன் மைனஸ். ஓகேங்களா, அப்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல என்ன எரர் என்ன வரும்? 0 எரர் ஈக்குவல் டு எரர் வந்து இங்க பாசிட்டிவ். அப்ப 5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் 0 கரெக்ஷன் ஈக்குவல் டு -5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட். அப்ப நம்ம கரெக்ஷன் மட்டும் இந்த இடத்துல எடுத்துக்கலாம், ஏன்னா ஃபார்முலா தான் தேவை. -5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்டோட வேல்யூ 0.01 mm. அப்ப -0.05 mm அப்படிங்கிறது என்னது? 0 கரெக்ஷன். நமக்கு ஃபைனல் ரீடிங்க்கு தேவை. ஃபைனல் ரீடிங் தான் டயாமீட்டர். அது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அதாவது மெயின் ஸ்கேல் ரீடிங், சாரி பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அல்லது லீனியர் ஸ்கேல் ரீடிங், சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் அல்லது மெயின் ஸ்கேல் ரீடிங், பிளஸ் ஆர் மைனஸ் என்ன பண்ணிருப்போம்? எரர் ஆட் பண்ணிருப்போம், கரெக்ஷன். ஓகேங்களா, அப்ப இது மூணுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஃபைனல் தான் பண்ண போறோம். ஜஸ்ட் இதுல ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா ஒரு டைம் ரிமைண்ட் பண்ணி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து இதை கிளீன் பண்ணிட்டு ஃபைனலா வந்து அந்த ரீடிங் போட்டு என்ன வருதுன்னு பார்த்து வரோம். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை கிளீன் பண்றேன், ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது நோட் பண்ணியோ வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகே, இந்த இடம் போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு? அங்க லீனியர் ஸ்கேல் இருக்குங்களா, லீனியர் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் ஆர் மைனஸ் 0 கரெக்ஷன். ஓகேங்களா, லீனியர் ஸ்கேல் ரீடிங் என்னென்ன வந்திருக்கு நமக்கு? லீனியர் ஸ்கேல் ரீடிங் 4 மில்லிமீட்டர் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் 0.60, அது போன ஒரு அவசியம் இல்லை, 6 மில்லிமீட்டர். கரெக்ஷன் என்ன இருக்குது? பிளஸ் மைனஸா? கரெக்ஷன் வந்து மைனஸ்ல இருக்கு, அப்ப மைனஸ் 0.05. ஓகேங்களா, என்னது? மில்லிமீட்டர். ஓகேங்களா, அப்ப 4.6 வருங்களா? 4.6 மில்லிமீட்டர் மைனஸ் 0.05 மில்லிமீட்டர். 6ல இருந்து 5 மைனஸ் பண்ணிடாதீங்க, 4.1ன்னு நல்லா கவனிங்க. 4 அப்படியே இருக்கு, அங்க 0 புள்ளி 6 நேரம் இங்க என்ன இருக்கு? 0. 0ல இருந்து 6 மைனஸ் பண்ணா அல்லது 6ல இருந்து 0 மைனஸ் பண்ணா வரும் 6 தான் வரும். பக்கத்துல 0 இருக்கு, அப்ப மீனிங் என்னன்னா எதுவுமே இல்லைன்னா 60. சிம்பிளா சொன்னா 60ல இருந்து 5 போகுது, அவ்வளவுதான். அப்ப 60ல இருந்து 5 போகுதுன்னா எவ்வளவு வரும்? 55ன்னு வந்திருக்கும். 60ல இருந்து 5 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 55. அதாவது 60. எதுவுமே எல்லாமே மீனிங் என்ன? அந்த இடத்துல 60. 60ல இருந்து 5 போச்சுன்னா 55 அந்த மாதிரி வரும், 55 வரும். அப்ப 4.55 மில்லிமீட்டர் அப்படிங்கறத இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன்ல தேர்ட் ஆப்ஷனா இருக்கு. இது நீட் JEE 2024ல கேட்டிருக்காங்க, JEE மெயின்ஸ்ல. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். ஓகேங்களா, நமக்கு கண்டென்ட் தெரிஞ்சா ஈஸியா நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்னு சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இருக்காது இதுல. ஓகேங்களா, ஜஸ்ட் நம்ம இந்த எரர் எடுக்கிறதும் இந்த ரீடிங்க்கு அவங்க கொடுத்த டேட்டாவை நம்ம எப்படி அனலைஸ் பண்றோங்கிறதுல மட்டும்தான். ஓகேங்களா, அதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல கால்குலேஷன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
லாஸ்ட் ஒரு क्वेश्चन மட்டும் பார்த்து வரலாம் ஓகேங்களா என்ன இருக்கு அப்படினா while measuring the diameter of a wire using a screw gauge ஒரு screw gauge யூஸ் பண்ணி தான் இங்க என்ன பண்றாங்க வயரோட டயாமீட்டர் கண்டுபிடிக்க போறாங்க அதுக்கான ரீடிங் ஸ்கேலை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் மெயின் ஸ்கேல் ரீடிங்னே கொடுத்துட்டாங்க அப்படியே பிரச்சனை இல்ல என்னது மில்லிமீட்டர்லயே கொடுத்திருக்காங்க அப்படியே வச்சுக்கலாம் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் என்னன்னா 42 டிவிஷன்ஸ்னு கொடுத்திருக்காங்க அப்ப என்ன பண்ணனும் நம்ம டிவிஷன்ஸ் கொடுக்கும்போது இன்டு லீஸ்ட் கவுண்ட் போட்டுக்கணும் 42 இன்டு லீஸ்ட் கவுண்ட் ஓகேங்களா 42 இன்டு லீஸ்ட் கவுண்ட் ஓகேங்களா லீஸ்ட் கவுண்ட் அதுக்கு அப்புறம் pitch of a screw gauge ஓகேங்களா pitch எவ்வளவு கொடுத்திருக்காங்க 1 mm ஓகேங்களா 1 mm it has 100 divisions on the circular scale அப்ப circular scale எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு 100 டிவிஷன்ஸ் இருக்கு ஓகேங்களா circular scale 100 டிவிஷன்ஸ் இருக்கு the diameterமே கொடுத்துட்டாங்க diameter எவ்வளவுனா x by 50 millimeter நான் இதுல x என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா x by 50 millimeter னா x என்னன்னு கேக்குறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா டேட்டாஸும் கொடுத்துட்டு இந்த x என்னன்னு கேக்குறாங்க ஓகேங்களா இந்த diameterங்கிறது nothing but என்னது டோட்டல் ரீடிங் தான் ஓகேங்களா diameterங்கிறது nothing but டோட்டல் ரீடிங் அல்லது கரெக்ட் ரீடிங் ஓகேங்களா நம்ம இதுல இருந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன தேவை லீஸ்ட் கவுண்ட் தெரிஞ்சா பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்க்கும் லீஸ்ட் கவுண்ட் தேவைப்படும் ஓகேங்களா அப்ப லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கணும் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கலாம்ல லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா pitch divided by number of divisions in circular scale ஓகேங்களா circular scale வரும் அப்ப least count equal to pitch ஓட வேல்யூ 1 mm number of divisions எவ்வளவு கொடுத்திருக்காங்க circular scaleல 100 divisions அப்ப எவ்வளவு வரும் 0.01 mm ஓகேங்களா 0.01 mm அப்படிங்கறது என்னது least count 0.01 millimeter ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம் மெயின் ஸ்கேல் இருக்கு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் கண்டுபிடிச்சிடலாம் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ஈக்குவல் டு 42 இன்டு லீஸ்ட் கவுண்ட் அப்ப 42 இன்டு 0.01 அப்ப 0.42 இது என்னது மில்லிமீட்டர்ல இருக்கு அப்ப 0.42 மில்லிமீட்டர் ஓகேங்களா இது என்னது சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் ஃபைனலா நமக்கு என்ன தேவை எரர் கரெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும் pitch கொடுத்துருக்காங்க சர்க்குலர் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க எரர் கரெக்ஷன் பத்தி பேசவே இல்லை ஓகேங்களா அப்ப அதையுமே விட்டுறலாம் அவ்வளவுதான் டோட்டல் ரீடிங்க்கு போயிடலாம் டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் எரர் கரெக்ஷன் இல்ல அப்படின்னா விட்டுறலாம் அதை பத்தி நம்ம யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்ப மெயின் ஸ்கேல் ரீடிங் என்ன இருக்கு மெயின் ஸ்கேல் ரீடிங் 1 இது 0.42 ரெண்டுமே மில்லிமீட்டர்ல தான் இருக்கு அப்ப அதுவுமே பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் என்ன வரும் 1.42 மில்லிமீட்டர்னு வரும் 1.42 மில்லிமீட்டர் ஆனா டோட்டல் ரீடிங்மே क्वेश्चनல கொடுத்திருக்காங்க என்னன்னு x by 50 மில்லிமீட்டர்னு ஓகேங்களா x by 50 மில்லிமீட்டர் நமக்கு என்ன தேவை இப்ப x ஓட வேல்யூ தான் தேவை அப்ப x மட்டும் வேணும்னா 50 மில்லிமீட்டர் அப்படிங்கறது அங்க போச்சுனா மல்டிப்ளிகேஷனுக்கு போய்டும் ஓகேங்களா அப்ப மில்லிமீட்டர் ஜஸ்ட் இருக்கட்டும் இந்த பக்கம் மில்லிமீட்டர் கேன்சல் ஆகும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் x equal to என்னன்னு வரும் அப்ப 1.42 into 50 ன்னு வரும் நம்ம இத மல்டிப்ளை பண்றோம் அப்படினா 71 ஓகேங்களா 710 ன்னு வரும் ஓகேங்களா அப்ப 71 நமக்கு கிடைக்கும் ரெண்டுத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 71 ஓகேங்களா அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு வருது 71 வருது அவ்வளவுதான் ஆன்சர் ஜஸ்ட் எல்லா டேட்டாஸ்மே அவங்களே கொடுத்துறாங்க நமக்கு லீஸ்ட் கவுண்ட் மட்டும் கண்டுபிடிச்சு சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங்கை கண்டுபிடிச்சு டோட்டல் ரீடிங்கோட ஆட் பண்ணும்போது டோட்டல் ரீடிங்மே அவங்க கொடுத்துட்டாங்க அப்ப ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி என்ன பண்றோம் x மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம் ஓகேங்களா ஃபைனல் ரீடிங்கை ஜஸ்ட் கால்குலேட் பண்றோம் ஓகேங்களா ஜஸ்ட் ஸ்க்ரூ காஜ்ல இவ்வளவுதான் இந்த மாதிரி தான் வந்து क्वेश्चंस இருக்கும் ஓகேங்களா PYQ தான் நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே ஓகேங்களா அப்ப ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும்போது ஜஸ்ட் இதை தாண்டிலாம் பெருசா டஃபா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஜஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது அந்த ஒரு கான்செப்ட் எப்ப எரர் பாசிட்டிவ் எப்ப எரர் நெகட்டிவ் ரீடிங் எப்படி மெயின் ஸ்கேல் ரீடிங் எப்படி இருக்கணும் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் அல்லது சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் இந்த இடத்துல வந்து சர்க்குலர் ஸ்கேல் அல்லது ஹெட் ஸ்கேல் அது எப்படி எடுக்கணும் பிட்ச்னா மீனிங் என்ன லீஸ்ட் கவுண்ட்னா இந்த இடத்துல ஃபார்முலா என்ன ஓகேங்களா இதெல்லாம் தெரிஞ்சா போதும் நம்ம ஈஸியா ஸ்க்ரூ காஜ்ல இருந்து சம்ஸை சால்வ் பண்ணிடலாம் ஓகேங்களா தியரிட்டிக்கல் क्वेश्चंसமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அதனால தியரி ஓரியன்டடாவும் ஜஸ்ட் நான் சொன்ன அந்த ஒரு கான்செப்ட் ஓரியன்டடா நீங்க கிளியரா இருந்தா போதும் தியரிட்டிக்கல் क्वेश्चंसக்குமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் யூனிட் பார்க்கலாம் ஓகேங்களா Thank you. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420
30163.